Good morning, everyone. இன்னைக்கு நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து லோட் பீரிங் அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி இது பற்றின இன்ட்ரோடக்ஷன் நிறைய பார்த்துருக்கோம். அதனுடைய டிராயிங்ஸ் மற்ற காம்பனன்ட்ஸ் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லோடு பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? லோடு பீரிங் இஸ் ப்ராப்ளி தி ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து லோடு பீரிங்ன்ற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துலையும் லோடு பீரிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. லோட் பீரிங் அப்படின்னா அந்த பேர்லயே இருக்கு. லோட் அப்படின்றது பில்டிங்குடைய வெயிட், அந்த பில்டிங்ல இருக்கிற வெயிட்டும் அதுல புதுசா ஆட் பண்ற வெயிட்டோ எல்லா வெயிட்டுமே லோட் அப்படின்னு தான் டெக்னிக்கல் டேர்மா நம்ம சொல்றோம். வெயிட்டை தான் லோட் அப்படின்னு சொல்றோம். இந்த லோடை அந்த ஸ்ட்ரக்சரே தாங்கிக்கிறது, அதுதான் லோடு பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்றத விட லோடு பியரிங் வால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லா வெயிட்டையுமே அந்த வால், அந்த ஸ்ட்ரக்சருடைய சோறு தான் தாங்கி கொண்டு போயிட்டு ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. என்ன சொல்றாங்க? And it is a structure in which the loads of the roofs as well as lateral loads such as earthquake, wind, etc. are borne by walls. எந்த லோடா இருந்தாலும் சரி, அது ஹரிசாண்டல் லோடா இருந்தாலும் சரி, வெர்டிகல் லோடா இருந்தாலும் சரி. ஹரிசாண்டல் லோடுனா விண்டு லோடு, அந்த மாதிரி சம்பந்தமான லோட்ஸ் எல்லாம். ஸோ எல்லா லோடுமே அது சவுறு தான் தாங்குது. ஸோ அதனால தான் லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். நார்மலாக ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு பில்டிங்ஸ் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதோடைய காம்பனன்ட்ஸ் எப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் காம்பனன்ட் ஃபவுண்டேஷன், சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டு தான். சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம தரைக்கு கீழே இருக்கிற எல்லாமே சப்ஸ்ட்ரக்சர். ஒரு பில்டிங்குடைய காம்பனன்ட் தரைக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சருமே சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் சொல்றோம். தரைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரையும் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எலிவேஷன், ஒரு செக்ஷனல் எலிவேஷன். இது செக்ஷன் அப்படின்னாலே ஒரு பில்டிங் வந்து கட் பண்ணி நமக்கு காமிக்கிறது, அது பேர் தான் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளான்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கீழே இருந்து பார்ப்போம். ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷனை தாங்கிறதுக்காக கீழே ஒரு காங்கிரீட் போட்டிருக்காங்க, அதான் ஃபவுண்டேஷன் காங்கிரீட். பொதுவாக இது வந்து பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட், பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா அதுக்கு மேலே தாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தர்றதுக்காக. இப்போ ஃபவுண்டேஷன் தோன்றுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டைப் ஆஃப் சாயில் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சாயில்ல இருந்து அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். பில்டிங்குடைய மொத்த வெயிட்டும் கீழே இருக்கிற பூமியில தாங்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் காங்கிரீட் போடுறாங்க. அண்ட் ப்ரிசைஸ்லி இது பார்த்தீங்கன்னா லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர்ல என்னைக்குமே மேல இருந்து கீழே வர அந்த ஸ்ட்ரக்சருடைய வித்து வந்து அதிகமாகிட்டே போகும். ஏன்னா லோடு பேரிங்கிறது ஒரு தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 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 செங்கலுக்கு மேலே 100 செங்கல் வச்சா மேலே 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 அடிக்கிட்டே போகிற ஸ்ட்ரக்சர். ஸோ பேஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரும் ஸ்டெபிலிட்டி ஆகும். அதனால தான் லோடு பேர் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாலே அதோடைய மாற்றம் வந்து பெருசாகும். அதுக்கு மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைஸ் கம்மியாகிட்டே வரும். அதோடைய சைஸ் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கீழே நம்ம போடக்கூடிய அந்த இதுல இருந்து லைன் காங்கிரீட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பிசிசி பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் நம்ம போடலாம். இது கிட்டத்தட்ட 1.1 மீட்டர் வரைக்கும் அகலமான ஒரு காங்கிரீட் போடுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேல இருக்கு. அவ்வளவு பெருசுக்கு அவங்க தோண்டி கீழே காங்கிரீட் போட்டு அதுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க அந்த வித்தை குறைச்சிட்டு வராங்க. நம்ம ஸ்டெப்டு ஃபுட்டிங் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் ஃபவுண்டேஷன் கிடையாது. இந்த தரைக்கு கீழே இருக்கிற எல்லாருமே சப்ஸ்ட்ரக்சர் சொல்லிடணும் இல்லையா, அதே மாதிரி தரைக்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே இன்னொரு பேர் தான் ஃபவுண்டேஷன். அடுத்து இந்த ஃபவுண்டேஷன்ற வேர்டையும் ஃபூட்டிங்கிற வேர்டையும் நீங்க குழப்பிக்கிறாங்க. ஃபூட்டிங் அப்படின்னாலே அது வந்து ஒரு பில்டிங் காம்பனன்ட், ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னுடைய பில்டிங் காம்பனன்ட். ஒரு லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர்ல ஃபூட்டிங்கிற வார்த்தையே வராது, அங்கே ஃபவுண்டேஷன் மட்டும்தான். ஸோ இங்கே என்ன ஃபவுண்டேஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, லோடு பேரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுல என்னைக்குமே ஸ்டோன் மேசன்ட்ரி தான் ஃபவுண்டேஷனாக இருக்கும். பிரிக் மேசன்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. இருக்கிறதுலேயே அதிகம் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல, இன் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல அதிகமான ஸ்ட்ரென்த் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஸ்டோன்ஸுக்கு தான் இருக்கு. பவுல்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, குண்டுக்கல்னு சொல்றோம், அதுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதைத்தான் ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் போடுறாங்க. அப்போ பேஸ்மெண்ட் அப்படின்றது அதே ஸ்டோன் மேசன்ட்ரி தான். தரைக்கு மேல எந்த அளவுக்கு நம்ம கட்டிடத்தை உயர்த்துறோம், நம்மளோட கட்டிடத்துடைய தரை தளம் எந்த அளவுக்கு உயரமா இருக்கு அப்படின்றத முடிவு பண்றதுதான் பேஸ்மெண்ட்.
இப்போ சப்போஸ் நீங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு மெயின் ரோடு இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து ஒரு சப் டிவிஷன் வந்து உங்க தெரு பிரியுது. அந்த தெருவில் உங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க மெயின் ரோடு வந்து உயரம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்க வீடு கட்டுறப்ப என்ன பண்ணிப்பாங்க, அவங்க மெயின் ரோட்ல இருந்து அந்த உயரத்தை கடத்தி கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த உயரத்துக்கு ஈக்குவலா இல்ல அதோட அதிகமா தான் உங்க வீட்டுடைய பிளிந்த் லெவல் இருக்கிற மாதிரி, அது பேஸ்மெண்ட் லெவல் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ பேஸ்மெண்ட் அப்படின்றதும் என்ன பண்றாங்க, ஸ்டோன் மேசன்ரியில தான் பண்ணுவாங்க. அதோடைய அகலம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபவுண்டேஷனை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ என்ன பண்றாங்க, குண்டுக்கல் அவங்க லோடு அடிக்கும்போது இருக்கிற பெரிய கல் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபவுண்டேஷன்ல போட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு சின்ன கல்லை வச்சு ஃபவுண்டேஷன் மேல சென்டரா வச்சு கட்டுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷனா என்ன, பேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஃபவுண்டேஷன் அப்படின்றது பூமி கீழே இருக்கிற மொத்த பாட்டும் ஃபவுண்டேஷன் தான். பேஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடிய இதுல பிளிந்த் லெவல் வரைக்கும், இந்த நம்மளுடைய தரைமட்ட லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே பேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ஸ்டெப் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஒரு பில்டிங்க்கு வந்து ஒற்றைப்படையெல்லாம் ஸ்டெப் வைக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ பேசிக்காக எல்லா பில்டிங்க்குமே நம்ம டிராயிங்ல அடாப்ட் பண்றது 3 ஸ்டெப் கொடுப்போம். 900 mm வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் 300 mm ஹைட் வச்சு 3 ஸ்டெப் நம்ம கொடுப்போம். கிரவுண்ட் லெவல் அப்படின்றத என்னைக்குமே எர்த் கிரவுண்ட் லெவல் இஜிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பழகுங்க. இப்போ இது லோடு பீரிங் அப்படின்றதுனால எந்தெந்த இடத்துலலாம் செவுரு இருக்கோ எல்லா செவுருக்கு கீழேயும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இப்போ இங்க ஒரு செவுரு இருக்கு, இந்த இடத்துல பேரலா இன்னொரு இடத்துலயும் ஒரு செவுரு இருக்குன்னா நடுவுல இருக்கிற இடத்த எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாண்ட் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுவாங்க. நடுவில் இந்த பிளிந்த் லெவல் வரைக்கும் இருக்கிற உயரத்தை மணல் வச்சோ, குவாரி மணல் வச்சோ, இல்லை டஸ்ட் வச்சோ, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் வச்சோ, இல்லை கிராவல் சாயில் வச்சோ, எது கிடைக்குதோ அந்த இடத்துல எது அவைலபிளா இருக்குதோ எது வந்து ஃபில் பண்ணாங்கன்னா கீழே அதுக்கு மேல பள்ளம் ஏற்படாம காலகாலத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரியான மண்ணை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு மேல அப்படியே டைல்ஸ் போட்டுற மாட்டாங்க. ஸோ அந்த சாண்ட் ஃபில் பண்ணிட்டு அந்த பிளிந்த் லெவல் உயரத்துக்கு ஒரு 100 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 4 இன்ச்சஸ்க்கு ஃப்ளோர் காங்கிரீட் போடுவாங்க. நம்ம கீழே பிசிசி காங்கிரீட் போட்டோம் இல்லையா, ஃபவுண்டேஷன் காங்கிரீட், அதே மெத்தடு தான். அதே மெத்தட்ல மேலே வந்து ஃப்ளோர் காங்கிரீட் போடுவாங்க. ஃப்ளோர் காங்கிரீட் போட்டுட்டு அது நல்ல ஸ்ட்ரென்த் ஆனதுக்கு அப்புறம் தான் மேலே டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுப்பாங்க. அதுதான் ஃப்ளோர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பிளிந்த் பீம்க்கு அடுத்து வால் கட்டுறப்ப நம்ம இந்த இடத்துல டேம் ப்ரூஃப் கோர்ஸ் கொடுக்கணும். நம்ம டேம் ப்ரூஃப் கோர்ஸ்ல பார்த்துருந்தோம் இல்லையா, டேம் ப்ரூஃப்ன்றது பூமிக்கு அடியில இருந்து எப்படி வரும், கீழே இருந்து இருக்கிற தண்ணி ஊத்து அடிக்கும். சில நேரத்தில் வாட்டர் டேபிள் உயர்ந்துருச்சு, மழை அதிகமாக பெஞ்சுது அப்படின்னா பூமியில இருக்க கிரவுண்ட் வாட்டர் வந்து மேலே பார்க்க ரைஸ் ஆகி வரும், கேப்லரி ரைஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல அது செவரு பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஃபவுண்டேஷன் முடிஞ்சு நம்ம வால் எழுப்புற நேரத்துல டேம் ப்ரூஃப் கோர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து டோர் இருக்கு, லிண்டல். இந்த சன்ஷேடுக்கு பேரு என்ன சொல்றோம், நம்ம சஜ்ஜா அப்படின்னு சஜ்ஜா அப்படின்னு சொல்றோம். இந்த லிண்டல் இருந்து வெளியே கேன்டிலிவர் வெளியே தள்ளிட்டு இருக்கிறது பேரு. எக்ஸ்டர்னல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றோம், சன்ஷேட் அப்படின்னு சொல்றோம். இன்டர்னல்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம கபோர்டா யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால அதுக்கு பேர் லாஃப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டுக்குமே, சன்ஷேடுக்குமே லாஃப்ட்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான், பட் அதோடைய பேர் வந்து வேற வேற மாதிரி. வெளியே சன்ஷேடுன்னு போடுறப்ப நம்ம டேப்பரா கொடுப்போம். ஏன்னா மழை தண்ணி பட்டு கீழே, மழை தண்ணி எந்த ஒரு போட்டோ மேலே பட்டுச்சு அப்படின்னா கீழே விளைஞ்சு ஓடிடும். இதோடைய ஹைட்டு பார்த்துக்குங்க, இதில் கொடுக்கல. ஸோ ஓகே. ஸோ பேசிக்காக ஃபவுண்டேஷனுடைய டெப்த் வந்து ஒரு மினிமம் 1 மீட்டராவது இருக்கணும், ஒரு ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கான டெப்த். அதே மாதிரி இந்த பிளிந்தோடைய ஹைட்டும் மினிமம் 900 mm இருந்து 1 மீட்டர் வரைக்கும் இருக்கணும். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் அது ஒரு சேஃபான பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் டெப்த் வந்து சாயலை பொறுத்தளவாக மாறும். 1 மீட்டர் தோண்டிட்டாலே கீழே வந்து ராக் சாயில் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் வரைக்கும் போகுது அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கண்டிப்பாக தோண்டி தான் எடுத்தாகணும். அடுத்து இந்த லிண்டலுடைய ஹைட்டு அது நம்ம பார்த்துருந்தோம். லிண்டல் ஹைட்டு வந்து குறைஞ்சது நம்ம தலையை தட்டாத மாதிரி இருக்கணும். ஸோ அது ஒரு 2.1 மீட்டர் கண்டிப்பாக வச்சாகணும். அதுக்கு மேலே பிரிக் மேசன்ட்ரி பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல டோர் இருக்கிறதுனால இங்க பிரிக் மேசன்ட்ரி இல்லை. சப்போஸ் டோர் இல்லாத இடத்துல கண்டிப்பா இங்க இருந்து பிரிக் மேசன்ட்ரி ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ரூஃப் ஸ்லாப் போடுறாங்க. ஸோ இங்க தான் வந்து நமக்கு இந்த ரூஃப் ஸ்லாபும் லிண்டல் காங்கிரீட்டும்
நம்ம பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட்ல இருந்து ஆர்சிசி மாறும், ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் மாறும். அதாவது நம்ம ஸ்டீல் பார்ஸை உள்ள ரெயின்ஃபோர்ஸ் பண்றோம், உள்ள இமர்ஸ் பண்றோம். இப்போ இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல பெரிய இது என்னன்னா, இந்த ஸ்லாப்ன்றது தனியா ஒரு பார்ட்டு, இந்த பிரிக் மேசின்ட்டு தனியா ஒரு பார்ட், இந்த லிண்டல்ன்றது தனியா ஒரு பார்ட், எல்லாமே தனித்தனியா தான் நம்ம போடுறோம். இதுக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் கனெக்ஷனே இருக்காது. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் காங்கிரீட்டுக்கும் இந்த ஃபவுண்டேஷன் கனெக்ஷன் இருக்கா இருக்காது, இந்த பேஸ்மெண்ட்டுக்கும் மேல உள்ள கனெக்ஷன் இருக்கா இருக்காது. ஏன்னா தனித்தனியா தான் மேல ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை கட்டுவோம், ரெண்டுக்கு எந்த ஒரு வெர்டிகல் ஜாயிண்ட்டுமே கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த பில்டிங் எப்படி நிக்குது, நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா தான் பிடிச்சிட்டு நிக்குது. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ இந்த ரூஃப் ஸ்லாப் வந்து இதுக்கு அடுத்து இந்த பில்டிங் எவ்வளவு தூரம் நீளமா போனாலும் இந்த ரூஃப் ஸ்லாபுடைய பியரிங் வந்து இவ்வளவுதான். பியரிங் அப்படின்னா அது தாங்கிட்டு இருக்கிறது இந்த வால் திக்னஸ் தான். ஸோ இந்த வால் திக்னஸ் வந்து எக்ஸ்டர்னல் வாலுக்கு ரொம்ப முக்கியம். பேசிக்காக நம்ம அடாப்ட் பண்ற திக்னஸ் வந்து 230 mm சொல்றோம். 230 mm குறைஞ்சு எக்ஸ்டர்னல் வால் நம்ம லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கடுத்து கிட்டத்தட்ட 3000 mm 6000 mm எவ்வளோ பெரிய ரூம் ஆனாலும் இருக்கலாம். அந்த ஸ்லாப் எவ்வளோ நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த ஸ்லாப் வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அந்த வால் திக்னஸ்ல கை வைக்கக்கூடாது, கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஒரு சில இடங்கள்ல இந்த ரூஃப் ஸ்லாபை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிண்டல் மாதிரியே இந்த ரூஃப் ஸ்லாபையும் வெளியே கொஞ்சம் ஒரு 6 inches இல்லை 150 mm வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்காக. இப்போ நார்மலாக நீங்களே ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் நீங்க ஒரு மாடல் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வால் வச்சுட்டு அந்த வாலுடைய சைடு அவுட்டர் சைடுக்கு இன்னொரு ஸ்லாப் நீங்க வச்சீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ஸ்லாபை கொஞ்சம் நீங்க வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனாலதான் சில இடங்கள்ல இந்த கேன்டிலீவரை விரும்புவாங்க. ஸோ இந்த ரூஃப் ஸ்லாப் முடிஞ்சிருச்சு. இந்த ரூஃப் ஸ்லாப் மேலே என்ன பண்றாங்க அப்படின்னா கைப்பிடி சோறு கட்டுவாங்க. இந்த கைப்பிடி சோறு வந்து அதுக்கு வால் திக்னஸ் அவசியம் இல்லை. அது நீங்க 230 mm வைக்கலாம், இல்லை அதுக்கு பாதியான 120 mm நீங்க வைக்கலாம். எப்படினாலும் நீங்க பேரப்பெட் வால் கட்டிக்கலாம். அண்ட் ரூஃப் ஸ்லாப் மேலே கண்டிப்பா வெதரிங் கோர்ஸ் கொடுக்கணும். வெதரிங் கோர்ஸ் வெதர் டைல்ஸா இருக்கலாம், இல்லை கிளே டைல்ஸா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு செக்ஷனல் பிளான். உங்களுக்கு இதுல இந்த சப்ஜெக்ட்ல நீங்க இந்த எக்ஸ்டர்னல் வாலை மட்டும் தனியா வரையணும். ஒரு 2 story பில்டிங்க்கு ஒரு எக்ஸ்டர்னல் வாலுடைய செக்ஷனல் பிளான் மட்டும் நீங்க தனியா வரைய வேண்டியிருக்கும். ஸோ லோடு பீரிங் அப்படின்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே ஃபவுண்டேஷன் கார்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்டெப் ஃபவுண்டேஷன் போட்டு பேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சருடைய பிரேக் மேசன்ட்ரி ஆரம்பிச்சு இங்கே டோரோ விண்டோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வெளியே ஒரு சன்ஷேடு அப்படியே தான் நீங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் காய் பண்ணிக்க போறீங்க. அதுக்கடுத்து ஓவராலாக டெரஸ் போடும்போது பேரப்பெட் அழைக்க போறீங்க. இது வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கான செக்ஷன். இதுக்கும் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் லோட் பியரிங்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி ஃபூட்டிங்காக தான் இருக்கும். அந்த இடத்துல ஸ்டோன் மேசன்ட்ரிக்கு அவசியமே இருக்காது. அண்ட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ஸ்டேர் கேஸை ஈஸியாக வாலில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு அடிஷனல் பீமோ எதுவுமே தேவைப்படாமல். அண்ட் அவுட்டர் வாலுக்கும் இன்னர் வாலுக்கும் உள்ள திக்னஸ் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அவுட்டர் வால் வந்து நம்ம ஒரு பிரிக்கோடைய அதிகமான திக்னஸ் 230 mm அதான் யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் வால்ஸ் வந்து அதுக்கு அப்படியே பாதியான அளவு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பார்ட்டிஷன் வந்து அதுக்கும் பாதியான அளவு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றதும் அதோடைய பேர்லேயே இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேமான பில்ட் பண்ணுவாங்க. ஃப்ரேம் அப்படின்னா என்னது, ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் வெர்டிகல் மெம்பர் சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஹரிசாண்டல் மெம்பர்ன்றது பீம் ஆக்கணும், வெர்டிகல் மெம்பரை காலம் ஆக்கணும்னு சொல்றோம். ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வாலை நம்பி இருக்காங்க, ஒரு ஃப்ரேமை நம்பி அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணும். இதனால என்ன யூஸ் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரும் ஒரு ஹோமோஜினிக்கா இருக்கும். அதாவது இந்த டாப்ல இந்த எத்தனை மாடி உயரம் போனாலும் சரி அந்த மாடியில் உள்ள ஸ்லாபும் ஃபவுண்டேஷனும் டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கும். எல்லாமே ஸ்டீல் ராடு மூலமா வெர்டிகலி கனெக்ட் ஆகிறது மூலமா
அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ பெரிய எர்த்குவேக் வந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த் வந்து பாதுகாக்கப்படுது. அண்ட் இன்னும் எவ்வளோ உயரம்னாலும் அதை நம்ம கட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். அதான் ஃப்ரேம் செக்ஷனுடைய முக்கியமான அட்வான்டேஜ். ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா ஃபவுண்டேஷன்ல ஃபூட்டிங் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல காலம் அண்ட் ஸ்லாப், காலம் அண்ட் பீம் வரும். இந்த காலம் பீம் ஜங்ஷன் ஆகிற இடத்துல நம்ம ஸ்லாப் போட்டுக்கிறோம். அண்ட் ஃபைனலா மேல வந்து நம்ம பேரப்பெட் வாலுக்கு நம்ம காலம் எழுப்ப தேவையில்லை. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ஸ் ஆஃப் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு உள்ள பில்டிங் பாருங்க. ஃபவுண்டேஷன் நமக்கு வெளியே தெரியாது. ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நம்ம என்ன சொல்றோம், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் சில இடங்கள்ல சில நோட்ஸ்ல வந்து யூஎஸ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து பிரிட்டிஷ் மெத்தட் ஃபாலோ பண்றோம். கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு தான் சொல்றோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேல இருக்கக்கூடியது தான் முதல் மாடியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு முக்கியமான டேர்ம் வந்து நம்ம மொட்டை மாடி இங்கிலீஷ்ல டெரஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லை, அதே மாதிரி ஒரு ரூஃபு கீழ்ப்பகுதியை சீலிங் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இருக்கும். இதுல லோடு பீரிங் அண்ட் ஃப்ரேம்க்கான வித்தியாசத்துல பாருங்க. முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். லோட் பீரிங் அப்படின்னா அதோடைய லோடு எல்லாமே அதோடைய வால்ல தான் ஆக்ட் ஆகும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ன்றது அதோடைய ஃப்ரேம்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் நடுவில் நீங்க வால் எழுப்பினாலும் சரி, எழுப்பினாலும் சரி, இதுல என்ன ஆப்ஜெக்ட் வச்சாலும் சரி, அந்த இடத்துல எந்த விதமான லோடும் ஆக்ட் ஆகாது. எல்லா லோடுமே இந்த பீம் மூலமாகவும் இந்த காலம் மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் லோடு பீரிங் செக்ஷன்ல இந்த வாலை நீங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த லோடு எந்த இடத்துல கரெக்டாக ஆக்ட் ஆகாது. ஸோ என்னென்ன மாதிரி லோட்லாம் ஒரு பில்டிங் செக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்றது இந்த ரைட் சைடில் பாருங்க. டெட் லோட் அப்படின்றது அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் லோட், அந்த பில்டிங் காம்பனன்ட்ஸ் உடைய ஓன் வெயிட்டை தான் டெட் லோட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் நம்ம எழுப்புற ஃபவுண்டேஷன், பீம்ஸ், காலம்ஸ், ஸ்லாப் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் அதில் பெர்மனண்டா அப்படி இருக்குதோ எல்லாமே டெட் லோட். லைவ் லோடுன்றது உயிருள்ள லோடு. நம்ம மக்கள் நடமாடுறது, பொருட்கள் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எடுத்து மாத்துறது, ஸோ இது எல்லாமே லைவ் லோடு அப்படின்னு சொல்றோம். அண்ட் வேற என்ன லோடு வந்து ஸ்னோ லோடு இருக்குது. ஸ்னோ லோடுனா பனி பெய்யுறது, நம்ம ஊர்ல அது கிடையாது அப்படின்றனால தேவையில்லை. அண்ட் விண்ட் லோட் நம்ம ஊர்ல இருக்கும். ஒரு 3 ஃப்ளோருக்கு மேலே போகிறப்போ கண்டிப்பாக நம்ம விண்ட்லோடையும் பட்ஜெட் பண்ண வேண்டியது இருக்கும். விண்ட்லோடைய டைரக்ஷன் பாருங்க, அது என்னைக்குமே ஹரிசாண்டலாக தான் இருக்கும். லோடு டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லோடு வந்து நமக்கு எங்க ஆக்ட் ஆகும், ஸ்லாப்ல. நம்ம நிற்கிற இடங்கள் வந்து ஸ்லாப்னு சொல்றோம். ஸோ ஸ்லாப்ல நம்ம ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறோம், இல்லை நம்மளே ஒரு கூட்டமா கூடுறோம் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல ஆக்ட் ஆகும். ஸ்லாப்ல இருந்து அதுக்கடுத்து வாலுக்கு போகும், வால்ல இருந்து அது ஃபவுண்டேஷனுக்கு போகுது. பட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல ஸ்லாப் வந்து பீம் போகும், பீம் வந்து காலம், காலம் டு ஃபவுண்டேஷன். இப்பதான் ஓகே, ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். லோடு பீம் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவுல ஹெவி மேசன்ட்ரி தேவைப்படுது. மேசன்ட்ரி அப்படின்னா நமக்கு தெரியும், கட்டுமானம், சுவர் எழுப்புற கட்டுமானம். ஸோ நீங்க ஒரு லோடு பீம் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல செங்கலுடைய தரம் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கும். அது நிறைய வெயிட் தாங்கக்கூடிய ஒரு செங்கலா அது இருக்கணும்.
ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் வால் வந்து ஒரு சும்மா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி தான். ஸோ அதுக்கான குவாலிட்டி வந்து பிரிக்குக்கு வெயிட் தாங்கக்கூடிய குவாலிட்டி அதுக்கு தேவையில்லை. மற்றபடி சவுண்ட் ப்ரூஃப் மற்ற எல்லா குவாலிட்டியும் அதுக்கு தேவைப்படும். லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகிற பார்த்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் லிமிடெட் ஸ்டோரி பில்டிங்ஸ் லோடு பேரிங் ஸ்ட்ரக்சரில் பொதுவாக ஒரு 2 இல்லை 3 மாடிக்கு மேலே நம்ம என்னால் எழுப்ப முடியாது. ஏன்னா அதிகப்படியான சுமையாக அந்த லோடு வந்து தாங்காது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வால் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், ஃபவுண்டேஷன் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அதுக்கு செலவு அதிகமாகும் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்றதுனால நம்ம அந்த இடத்துல ஒரு 3 மாடி எழுப்பணும் அப்படின்னாலே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கே கொண்டு போயிடும். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் போர் ரெசிஸ்டன்ட் டு எர்த்குவேக். ஒரு எர்த்குவேக் நடக்கிறப்போ நமக்கு என்ன, எர்த்துல இருந்து நம்ம கிடைக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக தான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு நம்ம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரே கட்டுறோம். இப்போ அந்த எர்த்குவேக் நடந்துச்சுன்னா இது ஈஸியாக அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ நீங்களே ஒரு டேபிள் வரிசையாக ஒரு புக்ஸை அடுக்கி வச்சுட்டு டேபிள் லைட்டாக நீங்கள் ஆட்டினா அந்த புக் ஃபுல்லாக கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் அது ஃபுல்லாக ஹோமோஜெனிக்காக இருக்கிறதுனால ஓரளவு இந்த எர்த்குவேக் லோட்ஸோ இல்லை வேற எந்த எர்த் லோடாக இருந்தாலும் அது ஓரளவு தாங்கக்கூடிய தன்மை இருக்கு. லோட் பேரிங் வால்ஸ் ஆர் திக்கர். ஏற்கனவே சொன்ன 230 mm நம்ம அடாப்ட் பண்ணுறோம். அதுக்கு அதிகமாக நம்ம கொடுக்கலாம். அதுக்கு கம்மியாக மட்டும் நம்ம எந்த ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரையும் சுவர் எழுப்ப முடியாது. நான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் சுவருடைய திக்னஸ் வந்து தேவையில்லை, அது எப்படினாலும் இருக்கலாம். சுவரே இல்லாமல் கூட நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எழுப்பலாம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் வால்ஸ் ஹேவ் டு பி பில்ட் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம், பேஸ் முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து டேரக்ட் நம்ம சுவரை எழுப்ப ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல காலம்ஸ் எழுப்புறதுக்கோ பீமுக்கோ அவசியமே கிடையாது. ஸோ வால்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுப்பிட்டு அதுக்கடுத்து தான் லிண்டல் போடுவோம். லிண்டல் போட்டு மறுபடியும் வால்ஸ் எழுப்பிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம ரூஃப் பீம் போடுவோம். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி கிடையாது, நம்ம ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட் எழுப்பணும். ஸோ அதனால நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டும்போது பார்த்துக்கலாம், கம்ப்ளீட்டாக ஒரு 10 மாடிக்கு வெறும் ஃப்ரேம் மட்டுமே கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளோர் பிளானை கடைசியாக தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் எழுப்பிட்டு அதுக்கடுத்து தான் அவங்க ஃப்ளோர்ல எங்கெங்க பார்ட்டிஷன் பண்ணணும், எங்கெங்க மறைக்கணும், எங்கெங்க இருக்க. கார்பெட் ஏரியா அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. கார்பெட் ஏரியா அப்படின்னா நீங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் கார்பெட் விரிக்க முடியுமோ எல்லாமே கார்பெட் ஏரியா தான். கார்பெட்னா தெரியும்ல, கம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு வீட்டில் எங்கெங்கெல்லாம் நடந்து ஆக்சஸ் இருக்கோ அது எல்லாமே கார்பெட் ஏரியா. இன்னும் சொல்ல போறது ஒரு பில்டப் ஏரியால வால் ஏரியா மைனஸ் பண்ணிட்டா கார்பெட் ஏரியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கிச்சன் எடுத்துக்கலாம். கிச்சன்ல வந்து எல்லா இடத்துலையும் நடந்து போக முடியும். ஆனால் கிச்சன் டாப்க்கு கீழே உங்களால் நடக்க முடியாது, கால் வைக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல கார்பெட் ஏரியா வராது. என்ன இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர்ல கார்பெட் ஏரியா வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வால்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். நம்ம கண்டிப்பா ஒரு 10 அடிக்கு ஒரு சுவரை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல அப்படி கிடையாது, கார்பெட் ஏரியா வந்து அதிகமா கிடைக்கும். ஏன்னா நம்ம வாலுடைய திக்னஸ் கம்மியாகுது அண்ட் வால் நம்ம நினைச்ச நேரத்துல எடுத்துடலாம். பெரிய ஹாலை கூட நம்ம உருவாக்கிக்கலாம். அதனால கார்பெட் ஏரியா வந்து அந்த இடத்துல அதிகமா கிடைக்குது. எக்ஸ்கவேஷன் நம்ம தோன்றுறது வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல அதிகமா தோன்றுவோம். ஏன்னா நம்ம பார்த்துக்கணும், ஃபவுண்டேஷன் கான்கிரீட் கிட்டத்தட்ட 1 மீட்டர் நம்ம போடுறோம். ஸோ அதனால சுவர் எங்கெங்கெல்லாம் போகுதோ எல்லா இடத்தையும் நம்ம தோண்ட வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல எங்க காலம் போடுறோமோ அங்க மட்டும் தோண்டி நம்ம ஃபோட்டிங்கை போட்டுட்டு காலம் எழுப்பிட்டு மூடிடுவோம். அதனால எக்ஸ்கவேஷன் அங்க வந்து கம்மியாகுது. இட் இஸ் லெஸ் லேபர் பத்தி எடுத்து பார்ப்போம். ஸ்பீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் லெஸ். ஏன்னா இதுல வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டும் நம்ம கியூரிங் பண்ணி அது ஓரளவு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து கட்ட முடியும். ஏன்னா நம்ம ஸ்டோன் மெஷின்ரிலே பார்த்துருக்கோம், ஒரு 3 மீட்டருக்கு மேல நம்ம ஒரு நாளைக்கு ஸ்டோன் மெஷின்ரி கட்ட முடியாது. ஒரு பிக் மெஷின்ரியும் அப்படிதான். இப்போ அதை நம்பி தான் நம்ம பில்டிங்கே இருக்கிறப்போ அதுக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கட்டுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காம்பனண்ட் கட்டிட்டு அதுக்கு கட்டிடுறோம். பட் நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை தேவையில்லை. காங்கிரீட்ன்றது ஒரு 3 மணி நேரத்துல குயிக்கா செட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம ஒரேடியா நம்ம ஃபுட்டிங் அண்ட் காலமும் சேர்த்தும் எழுப்பலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பில்டிங்கை ஃபாஸ்டா கொண்டு போகலாம். இட் இஸ் மோர் மெட்டீரியல் இன்டென்சிவ். ஸோ மெட்டீரியல் நம்பி தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இப்போ இன்னைக்கு குண்டுக்கள் வரலன்னா இன்னைக்கு வேலை நடக்காது. ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்க்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் நம்பி தான் இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
அண்ட் சாரி லோட் வீல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை மெட்டீரியல் வந்து ஒன்னே ஒன்று தான், சிமெண்ட், காங்கிரீட் அண்ட் ஸ்டீல். இது மட்டும் இருந்தாலே நமக்கு போதும். அதனால அது எக்ஸஸாக நமக்கு கிடைக்கிறதுன்றனால அதோடைய வேலை வந்து என்னைக்குமே அதிகமாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் ரிப்பேர் ஸ்ட்ரக்சர் இஸ் லெஸ். இந்த மொத்த ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோட் வீல் ஸ்ட்ரக்சருடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருட்கள் வந்து குண்டுக்கல், செங்கல், சிமெண்ட், கொஞ்சம் ஸ்டீல், அவ்வளவுதான். பட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல முழுக்க சிமெண்ட் தான் அதிகமாக தேவைப்படும், ஸ்டீல் தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஆர்சிசி மெம்பர்ல என்னெல்லாம் இருக்கு அது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப அதிகம். ஸ்டீலோட எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகம், சிமெண்டோட எக்ஸ்பென்சிவ் அதிகம். ஸோ அதனால ஒரு ரிப்பேர் அப்படின்னு வந்தாலும் நம்ம லோவர் வீல் ஸ்ட்ரக்சர்ல ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் அப்படின்றத ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிட முடியும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல அவ்வளோ ஈஸியாக நம்ம காங்கிட்ட உடச்சு மறுபடியும் பேட்ச் பண்ணி வைக்கிறது கஷ்டம். அதனால அந்த இடத்துக்கு அதிகப்படியான ரிப்பேர் காஸ்ட் ஆகுது. லைஃப் இஸ் நாட் மச். ஸ்ட்ரக்சருடைய லைஃப் ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா ஓரளவு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். பட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். ஸ்கில்டு லேபர்ஸ் ஆர் ரெக்கார்டு. லோட் பீம் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ஒரே மெத்தட் தான் நம்ம வருஷக்கணக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால லேபர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்கில் தேவைப்படாது. ஒரு ஸ்கில் கம்மியான ஒரு லேபர்ஸ் வச்சு கூட நம்ம வேலை வாங்கிக்கலாம். பட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவில் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டான பார் பெட்டிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இன்ஜினியர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதனால ஸ்கில் லேபர் மட்டும்தான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண முடியும். அண்ட் லேபரோட ஸ்பீடும் கன்வீனியன்ட்டாக ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். திக்னஸ் ஆஃப் வால் cannot be maintained from uniform throughout. எஸ், பில்டிங்குடைய ஃப்ளோர் ஹைட் அதிகமாக வாலுடைய திக்னஸ் நம்ம அதிகமாகிட்டே போகும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல வால்ன்றது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்றதுனால வால் திக்னஸ் எப்படி வேணாலும் மாடர் பண்ணிக்கலாம். லோவர் பீம் ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் என்னது, அதாவது வெயிட் எது தாங்குது அப்படின்னு கேட்டால் வால் சொல்லுவோம். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்டர்னல் வால்ஸ் வந்து வெயிட் தாங்காது, லோடு தாங்குறது பீம், காலம் அண்ட் ஸ்லாப் ஃபூட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாலை வந்து நம்மளால மாற்றி வைக்க முடியாது லோட் பீம் ஸ்ட்ரக்சர்ல. நம்ம இஷ்டத்துக்கு வாலை நம்ம மாற்றணும் அப்படின்னா பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா வால் தான் வெயிட் தாங்கிட்டு இருக்கு. பட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இஷ்டத்துக்கு வால் நம்ம எடுக்கலாம், மாற்றி வைக்கலாம், எங்கனாலும் நம்ம வாழை எழுப்பிக்கலாம். இப்போ நீங்க மாடி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க வீடே இருக்கு, உங்க வீட்டுக்கு மாடி கட்டுறீங்க அப்படின்னா உங்க கீழே எங்கெங்கெல்லாம் வால் இருக்கோ அதுக்கு நேரா மேலதான் நம்ம மாடி எழுப்ப முடியும். பட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல அப்படி அவசியம் இல்லை. கீழே ஏதாச்சும் ஒரு நடுவில் ஒரு பீமை போட்டுட்டு நம்ம அதுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய பிளானை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கேன்டிலிவர் எலமெண்ட் இஸ் கேன்டிலிவர் அப்படின்னா இப்போ இந்த பிளானை பாருங்க. இதுல இந்த பில்லர் பில்லரை விட்டு வெளியே வருது இல்லையா ஸ்ட்ரக்சர், இது பேர் தான் கேன்டிலிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கேன்டிலிவர் போர்ஷனை வந்து நம்ம ஆர்சிசில ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபோட்டோல இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த பில்டிங்குடைய திக்னஸ், அந்த பில்டிங்குடைய டோட்டல் வித்தை விட கேன்டிலிவர் வித் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்வென்ஷன்லாம் நம்ம ஃப்ரேம் சைஸில் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த டோட்டல் வெயிட்டையும் இந்த இருக்கிற இந்த 4 பில்லர் மூலமா நம்மளால தாங்கிக்க முடியும். பட் லோவர் பீம் ஸ்ட்ரக்சர்ல இவ்வளவு பெரிய கேன்டிலிவர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், வெயிட் தாங்க முடியாம இந்த கேன்டிலிவர் போர்ஷன் கீழே டவுன்லோட் ஃபால் ஆகும். ஸோ அதனால கேன்டிலிவர் போர்ஷன் லோ பியரிங் ஸ்ட்ரக்சர்ல அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அடாப்ட் பண்ண முடியாது. இன் கேஸ் ஆஃப் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் லார்ஜ் ஸ்பேன் ஏரியாஸ் நாட் பாசிபிள். ஸ்பேன்ன்றது என்ன அப்படின்னா இந்த 2 காலத்துக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஸ்பேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க லோவர் பீரிங் ஸ்ட்ரக்சர்ல உள்ள இடத்துல போய் பாருங்க, எல்லா ரூமுமே கிட்டத்தட்ட 10 அடிக்கு 10 அடி, 20க்கு 10 அந்த மாதிரியான சைஸ்லேயே தான் இருக்கும். பட் ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இப்போ நம்ம கிளாஸ் ரூம் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 80க்கு 20 சைஸ். இன்னும் கூட நம்ம பெருசாக்கலாம். நம்மளுடைய டோட்டல் ஃப்ளோரே நம்ம சுவரே இல்லாமல் இது கூட எழுத முடியும். அவ்வளோ பெரிய ஸ்பேன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டிசைன் ஆஃப் ஃப்ளோர் வீல் ஸ்ட்ரக்சர் சிம்பிள். அதில் டிசைனே தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஃப்ளோர் கம்மியாக தான் இருக்குது.
அண்ட் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் வந்து ஆர்சிசி மெம்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இப்போ டீம் ஸ்ட்ரக்சரில் எல்லா மெம்பருமே ஆர்சிசி மெம்பர் தான். ஸோ அந்த இடத்துக்கு டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்.